லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போலீஸ் வண்டி வருது, குழந்தையை தூக்கிட்டு ஓடிடு. தனிச்சது. சீக்கிரம் இறங்கு. புடிங்க சார். அவனை புடிங்க. புடிங்க சார். குழந்தையை விட கூடாது. தைரியம் இருந்தா குழந்தையை விட்டுருப்பீங்க. சார் இவனும் தான் சார். புடிங்க சார். எல்லாரும் ஜீப்ல வந்தீங்க சார். புடிச்சிட்டு போங்க சார். போடா வண்டியில ஏறுறீங்க. வெளியில விட கூடாது. வண்டியில ஏறா. போடா. ஏய், நீ அந்த ஆதிராவோட அண்ணன் தானடா? இந்த குழந்தை மேல உரிமை இருக்குன்னா என் அம்மா கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? ஏன்டா அப்படி பண்ண? ஆதிராவை அனாதன் நினைச்சுதான்டா என் அம்மா அவளுக்கு எல்லாமே செஞ்சாங்க. நானும் அவன் மேல இறக்கப்பட்டு உதவியெல்லாம் செய்யலான்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டினேன். அவ சாவுக்கு கூட வராத நீ எல்லாம் இந்த பிள்ளைக்கு மட்டும் உறவு கொண்டாடுற. என்னடா அர்த்தம்? சொல்றா, வாயை திறந்து பேசுறா. இந்த குழந்தைய கடத்திட்டு போற அளவுக்கு என்னடா அவசியம் உனக்கு? வேற என்னவா இருக்கும் சந்தோஷ்? சொத்துக்கு வாரிசா இருக்கும். அதான் தாய் மாமன்னு சொல்லி கூடவே வச்சுட்டு சொத்தெல்லாம் அனுபவிக்கலான்னு பாக்குறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ வந்திருந்தீனா நானே இந்த குழந்தைய உனக்கு கொடுத்திருந்திருப்பேன். அவ்வளவு வெறுப்பா இருந்தான்டா இவன் மேல. இப்போ இவன் இல்லைன்னா என் அம்மாவுக்கு தூக்கமே வராது தெரியுமா? என்னையும் எனக்கு அடையாளம் காட்டின மாட்டான். இவனை இனிமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அங்க வச்சு விசாரிக்கிற வகையில விசாரிச்சோம்னா எல்லா உண்மையும் தானா வந்துடும். சார், இவன் எங்க வீட்டுக்கு வரல சார். இவங்களை வச்சுதான், அந்த பாவி பசங்களை வச்சுதான் கடத்தியிருக்கான். சார், நீங்க விசாரிக்கிற விசாரணையில தான் இவன் என்ன பண்றான்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவனை பத்தின கம்ப்ளீட் டீடைல் நான் எடுத்து தரேன். டேய், வண்டியில ஏறா. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணையும் வண்டியில ஏத்துங்க. டேய், போடா. போடா. என்னடா முறைக்கிற? போடா. வண்டியில ஏறா. போடா உள்ள. வண்டி எடுங்க. சார் விடாதீங்க சார். அவனை என் வீட்டுக்கு வந்து குழந்தைய கடத்துறான். ஒண்ணு இல்ல. டேய் மச்சான், தேங்க்ஸ்டா. மச்சான், நீ இல்லைனா இவனை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுடா. நோ ஃபார்மாலிட்டிஸ்டா. நீ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ. பாவம் அம்மா அங்க குழந்தைய கடன் தேடிட்டு இருப்பாங்க. ஆமா மச்சான், கல்யாண டைம்ல இவனை கடத்தினது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா அப்செட் ஆயிடுவாங்கன்னு தான் அப்படியே பவிய சமாளிக்க சொல்லிட்டு நான் வந்தேன். பாவம் அவ என்ன பண்ணானே தெரியல. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிடா, நீ பாத்துக்கோ. டேய், என்னடா இது? உனக்கு டிமாண்ட் அதிகமாவே போய்கிட்டு இருக்குது. சரி, ஸ்டார்டிங்ல ஹரி சாருக்கும் அம்மாவுக்கும் பிடிச்ச பிள்ளையா இருந்தா அப்படியே அதுல நானும் பவியும் வந்து சேர்ந்துட்டோம். திருட்டு பசங்க இவனுங்க வேற உன்னை கடத்த பாக்குறானுங்க. என்னடா நடக்குது? சொல்லு. சரி வா, அம்மாவை பார்க்க போலாமா? சொல்லு பவி, என்ன ஆச்சு? அத்தை, குழந்தை எங்க? பவி, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அத்தை சாரி அத்தை, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பவி, குழந்தை எங்க? இது பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. பவி, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு மேல சந்தேகமா இருந்தது. நீ எதையோ மறைக்கிற. அது மேல மேல ஆபத்துல தான் போய் முடியும். எதுவா இருந்தாலும் சொல்லு. இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு தான் சந்தோஷ் குழந்தைய
என்னம்மா வந்துட்டாரு. எங்கடா போன? குழந்தைய தூக்கிட்டு நீ எங்க போன சொல்லாம கொள்ளாம? குழந்தைக்கு எவ்வளவு பசிக்கும் தெரியுமா? சாரி நீ எங்க போன? இல்ல இங்கதான். சந்தோஷ், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் மிஸ் ஆயிட்ட. சாரி, எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. குழந்தை அழுதானேன்னு கொஞ்சம் வேடிக்கை காட்டுறதுக்காக தூக்கிட்டு போயிருந்தேன். அவன்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு அவன் கை காட்டுற இடத்துல எல்லாம் அப்படியே போயிட்டு வரும்போது லேட் ஆகி போச்சு. அவ்வளவுதான். நல்ல புள்ளடா நீங்க. அவன் என்ன சொன்னாலும் அப்படியே போவியா நீ? இங்க உங்க அம்மா கடந்து பதறிட்டு இருக்காங்க. பாவம் பவி, அவ சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி சரி, வா சாப்பிடலாம். பவிய கூட்டிட்டு வா. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. வாங்க நம்ம ஒண்ணா சாப்பிடலாம். வாங்க சரி, வா. வாங்க சாப்பிடலாம். பவி, வாங்க. போ. வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. சாப்பிடலாம் வாங்க. அம்மா, இலையில எடுங்க. சார் அங்க வாங்க. வாங்க. உட்காருங்க. டக்குன்னு க்ளீன் பண்ணுங்க. இந்த பக்கம் வாங்க. வாங்க, இலைய போடுங்க. நீங்களும் உட்காந்துருங்க. இல்ல இல்ல சீக்கிரம் இல்ல, முதல்ல அவங்க இலைய சாப்பிடட்டும். நான் லேட்டா தண்ணி எடுத்துட்டு சாப்பிடுறேன். வாங்க. சரி, ஓகே. வா, அத்தை சாப்பிட்டோம். அப்புறமா நம்ம சாப்பிடலாம். அம்மா உட்காருங்கம்மா. போங்க உட்காருங்க. உட்காருங்க. ஒண்ணும் இல்ல, டோன்ட் வரி. ஓகேவா? நீங்களும் சாப்பிடுங்க பவி. இல்ல, நாங்க நீங்க அப்புறம் முதல்ல சாப்பிடுறோம். சாப்பிடுங்க அத்தை. நீங்க சாப்பிடுங்க. நாளைக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் இருக்கு. ஷார்ப்பா மார்னிங் 5 o'clock ரெடியா இருங்க. சன்ரைஸ் ஷாட் எடுக்கணும் சார். நைஸ். சன்ரைஸ் ஷாட். ஆமா சார். சாரா, இந்த வெட்டிங் போட்டோ ஷூட்ல நான் சில நியூ டெக்னிக்லாம் போட்டு கிரியேட்டிவா பண்ணலாம்னு இருக்கேன். இட் மஸ்ட் பி a most romantic in a classic way. நோ 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 நோ, உன் ஐடியாவெல்லாம் தூக்கி ட்ராஷ்ல போட்டு வை. நான் இதுக்காகவே ரிசர்ச் பண்ணி தான் நிறைய ஐடியாஸ் எடுத்து வச்சிருக்கேன். நோ 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 நோ. நான் சொல்றது தான் கேட்பாங்க. நான் சொல்றதா கேக்குறீங்க நீங்க. ஹலோ ப்ளீஸ், எங்களுக்காக தான் நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கனாலும் we don't like it. உன்னாலதான். இப்போ என்ன, உங்கள யாரோட ஐடியாவாவது யூஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆமா. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. போட்டோ ஷூட்டை வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடியால எடுத்துக்கோங்க, செகண்ட் இவங்க ஐடியால இது எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. அவ்வளவுதான். சூப்பர். ஆமா, அவ்வளவுதான். சூப்பர் சந்தோஷ். சந்தோஷ், எதுக்கு இதெல்லாம்? சும்மா இருங்க சார், நீங்க அதெல்லாம் வேணும், கண்டிப்பா வேணும். இதெல்லாம் இப்ப வெட்டிங்ல ஒரு பார்ட்டா இருக்குது. இமேஜ் இமேஜ். சார் அப்பலாம் சொல்லாதீங்க சார். நாளைக்கு நீங்க ஆல்பத்தை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க சார். ஆமா, கேட்டுக்கோங்க. அத்தை, அப்போ we are getting ready for the pre-wedding shoot. இல்ல? அது என்ன ப்ரீ வெட்டிங்? கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறது மேடம். அவ்வளவுதானா? போட்டோ எடுத்துட்டா போச்சு. அதுக்கு எதுக்கு தயக்கம்? அதை எப்படி மேடம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? சாப்பிடுங்க. அம்மா, என்னாச்சுமா? ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, சும்மா பார்க்க வந்தேன். குட்டி, அம்மா. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாரும் வந்து உன்னை பத்தி தான் புகழ்ந்து பேசினாங்க. இந்த காலத்து புள்ளைங்க பெத்தவங்கள பாத்துக்கிறதே அதிசயமா இருக்கு. ஆனா உங்க புள்ள இந்த அளவுக்கு யோசிக்கிறான். புள்ளைய ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்கீங்கன்னு என்னையும் பாராட்டினாங்க. அவன் சொன்னதெல்லாம் சரிதான் அத்தை. சந்தோஷ் என்ன செஞ்சாலும் அது உங்களை தான் சேரும். என் மனசுல நினைச்சிருந்தேன் குட்டி, ஒரு அம்மாவுக்கு மிகப்பெரிய பெருமையே புள்ளைய நல்லபடியா வளர்த்திருக்கீங்கன்னு மத்தவங்க சொல்றதுதான். இன்னைக்கு வந்தவங்க ஒருத்தர் மாறாம சொன்னதும் அதுதான். ஏய், அதுலயும் ஒண்ணு தெரியுமா? எங்களோட எம்டி வந்தாரு, உன்னை புகழ்ந்து தள்ளிட்டாரு. இன்னைக்கு நீ எங்க ஆபீஸ் வந்தீனா கூட நீ அப்படியே ஜிஎம் ஆவறது கூட உனக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு புகழ்ந்தாரு தெரியுமா?
என்ன நீ அவரை பார்க்க முடியலங்கிறதா அவரோட ஒரே ஒரு வருத்தம். ஏய், விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலடா, லிட்டரலா உன்னை அவ்ளோ பிரேஸ் பண்ணாரு தெரியுமா? ஓ குட்டி, நான் எப்பவுமே உன் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு ஒரு செயின் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது செயினா? பவி புடி 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 புடி. அத்தை, என்னங்க இவ்ளோ பிஸியா இருக்கும்போது எப்படி நடுவுல போய் அந்த செயின் எல்லாம் வாங்குனீங்க? வாவ், சூப்பரா இருக்கு. நாம ஒண்ணு செய்யணும்னு மனசார நினைச்சா அதுக்கான நேரம் நமக்கு அமையும் பவி. குட்டி, நானே என் கையால உனக்கு போடட்டா? போட்டு விடுங்கம்மா. கொடுங்க. இவனை புடியேன். ஓட 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 சொல்லு. அம்மா இந்தாங்கம்மா. பவி, நைஸ்ல. குட்டி கழுத்துல இந்த செயின் எப்பவுமே இருக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பு. அத்தை, அவன் முதல்ல உங்க பையன், அப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட். உங்க ரிலேஷன்ஷிப்பை நான் ரொம்ப மதிக்கிறேன் அத்தை. பவி, இந்த செயின் குழந்தைக்கு. அவனை போட சொல்லு. நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சொல்லுங்கம்மா. குழந்தைக்காக நான் அந்த செயின் மாதிரியே ஒண்ணு வாங்கியிருக்கேன். எங்க? 2 செயினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த செயினை அவனுக்கு நீ போடுறியா? அம்மா குடுங்கம்மா. இதுக்கு தான் நீங்க தயங்கி நின்னீங்களா? அவனும் நம்ம ஃபேமிலில ஒருத்தன் தானே இப்போ. பாத்தியாடா என் அம்மா சொன்னத? நீயும் நானும் ஒன்னா, உனக்கு எனக்கும் ஒரே செயினா. அம்மா, இவனு பால் கொடுத்தீங்களாமா? இல்ல குடுக்கணும். சரி சரி பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். சரியா? வாடா செல்ல குட்டி, நாம போலாம். இதுதான் அத்தை. இவன் பாக்குறதுக்கு முரட மாதிரி இருந்தாலும் குழந்தை மனசத்தை அவனுக்கு. அது என்னமோ தெரியல அத்தை, இப்போ கொஞ்ச நாளாவே அவன் அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கான். அந்த குழந்தையும் சந்தோஷ் கிட்ட இருந்தா அழாம ஹாப்பியா இருக்கான். அவங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அத்தை. எப்படி பவி இல்லாம இருக்கும்? அவன் சந்தோஷோட ரத்தமாச்சே. இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது அத்தை. என்ன இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? அங்க இங்க நடந்துட்டு இருக்கீங்க? ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கு. என்னது? வர வர நல்லா கத்துக்கிட்டீங்க பேசுறதுக்கு. ஆமா, காலையில ஏதோ போட்டோ ஷூட்னு சொன்னாங்களே, என்னது அது? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுப்பாங்க. அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு வேண்டாம் வேண்டாம் நடம் பிடிச்சிங்க? இல்ல லட்சுமி, நம்ம 2 பேரையும் சேர்ந்து நிக்க சொல்லி போட்டோ எடுப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். அது நமக்குலாம் செட் ஆகாது. ஏங்க, ஒன்னா நின்னு போட்டோ எடுத்தா என்ன தப்பு? அது இல்ல லட்சுமி, ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்லுவாங்க, வேற வேற ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க. அந்த விக்கி வேற ஏதோ விதமான கோட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதா சொல்றான். ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும். ஏங்க, என்னமோ கோட் சூட்டே போட்டு போட்டோ எடுக்காத மாதிரி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு குழந்தைய தத்தெடுக்கும் போது நீங்க கோட் போட்டு தானே போட்டோ எடுத்தீங்க.
இப்போ என்ன ரொம்ப பிகு பண்றீங்க? அது லக்ஷ்மி, அது வேற இது வேற. அது கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டோ எடுப்பாங்களே, பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அந்த கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி, அப்புறம் நின்னுக்கிட்டு முதுகுல சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, கோயில்ல சாமியை கும்பிடுற மாதிரி, இந்த மாதிரி தானே போட்டோ எடுப்பாங்க. இதுல என்ன இருக்கு? இது அப்படி இல்ல. கோட் போட்டா நீங்க நீங்க கவுன் போடணும். எது கவுனா? நானா? ஆமா. இப்ப புரியுதா நான் ஏன் வேண்டாம்னு சொன்னேன்னு? அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த படத்துல வர மாதிரி இங்க தொடு அங்க தொடுன்னு அப்படி இப்படின்னு பெருசா டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனாலதான் வேண்டாம். அதுக்கு தான் அவங்க 2 பேரும் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? என்னால முடியாது சார். என்னாலயும் முடியாது. ஆனா நாளைக்கு சந்தோஷம் பவியும் கம்பல் பண்ணா என்ன பண்றது? முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல வேண்டியதானே? முடியாதுன்னா முடியாதுதான், அவ்வளவுதான். வாங்க சார், நம்மளால அதெல்லாம் முடியாது. வாங்க. நீங்க கவுன் போட்டுக்கிட்டா கவுன் போட்டுக்கிட்டு, அதெல்லாம் என்னால முடியாது. அத்தை, என்ன அத்தை இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க ஹரி சார் கோட் சூட்டோட செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவரோட போஸ் கொடுக்க நிக்கும் போது சும்மா புடவை சுத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்குன்னு பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த வயசுல இதெல்லாம் தேவையான்னு நினைக்க மாட்டாங்க. வேண்டாம் பவி, விட்டுரு. அத்தை சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. இந்த வயசுலதான் இப்படி எல்லாம் ரெடி ஆகணும்னு எந்த சட்டமும் யாரும் வைக்கல, புரியுதா? என்ன நம்புங்களேன் அத்தை. நான் நல்லா அழகா ரெடி பண்ணி விடுறேன், ப்ளீஸ் அத்தை. எனக்கு கூச்சமா இருக்குது பவி, என்னால முடியாது பவி. அழகா இருப்பீங்க, நீங்க வேணா பாருங்க. வாங்க ப்ளீஸ். செல்ல அத்தல்ல, சொன்னா கேட்கணும். வாங்க. எனக்கு பழக்கம் இல்ல பவி. பாருங்க, அழகா இருக்க போறீங்க, நீங்க வேணா பாருங்க. எல்லாரும் பார்க்க போறாங்க உங்களை, நீங்க அவ்வளவு அழகா இருக்க போறீங்க. வாங்க. என்ன? வாங்க, சொன்னா கேளுங்க. எல்லாரும் பாப்பாங்க, என்ன சொல்றேன், எல்லாரும் கன்ஃபார்மா அழகா இருக்கீங்கன்னு சொல்வாங்க. நீங்க வேணா பாருங்க, ரொம்ப அழகா இருக்க போறீங்க. வாங்க ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் அத்தை. வாங்க 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 ப்ளீஸ், வாங்க. ஹரி சார், சார் சார், சார் சூப்பர் சார், அல்டிமேட்டா இருக்கு. இதுக்கு போயா சார் வைக்கப்படுறீங்க? பாருங்க, 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எனக்கே காம்படிட்டர் மாதிரி இருக்கீங்க. என்ன வைக்கப்படுறீங்களா? வாங்க சார். அட வாங்க சார், வாங்க வாங்க. இந்த வாங்க சார். எப்படி சார் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. சரியா? வாவ் அம்மா, இந்த ட்ரெஸ்ஸா போடுறதுக்கு அடம் பிடிச்சீங்க?
பாருங்க, பாக்குறவங்கள சுக்கி போற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்கம்மா. போடா. என் கண்ணே பட்டுடும் என் செல்லம்மா. ஹரி சார் வாங்க வாங்க, இப்படி நில்லுங்க. எப்படி? சாரி லக்ஷ்மி மேடம் இங்க. என்ன சார்? பியூட்டிஃபுல், வாவ், ஆசம், மார்வெலஸ். போட்டோ ஷூட் முடிஞ்சதும் சுட்டு போட்டுரும். ஏன் கண்ணே போட்டுரும்.